நம்ம JavaScript சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். JavaScript சீரிஸ் கொஞ்சம் நிறைய கேப் விட்டுச்சு. இப்போ வந்து JavaScript என்ன பார்க்க போறோம்னா, இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். நம்ம வந்து இஃப் எல்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஊப்ஸ் கான்செப்ட்ல இஃப் எல்ஸ்ன்றது ஒரு சின்ன டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்காக இந்த இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அவுட்புட்டை உங்களுக்கு காட்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்றத 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன? இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போங்க அப்படின்னு போகிறது மாதிரி. இப்போ வந்து ஒரு இது எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலான்னா, இந்த ஒரு கீக்கு ஓகே, இது எப்படி நம்ம வந்து மீன் பண்ணலான்னா, ஒரு டோர் இருக்குது, அந்த டோருக்கு ப்ராப்பரான கீ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு அன்லாக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோடு மூலமாக நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. சின்ன சின்ன டாபிக் மேலே தான். ஒரு கான்செப்ட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா உங்கள் மூவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள் அப்படின்றத ஓகே பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆப்ரேட்டரில் வந்து 10 ஈக்குவல் டு 10, அதாவது ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓகே பண்ணுங்கள். 10 நாட் ஈக்குவல் டு 10, 10க்கு நாட் ஈக்குவல் 10 இருந்துச்சுன்னா இது வந்து ஓகே பண்ணக்கூடாது. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 10, லெஸ் ஆர் ஈக்குவல் 10 அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓகே பண்ணணும், ஓகே பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இதோட இப்படி தான் இருக்கும் இந்த ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ணிருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிஷனல் கோடுக்குள்ளே போகும். இஃப் வந்து எல்ஸ் வந்து உங்களுக்கு போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம பார்க்குறது இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ள போ, ஃபால்ஸ்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து எரர். இதுதான் கான்செப்ட். இஃப் எல்ஸ்னா இஃப்க்கு ஒரு கான்செப்ட், எல்ஸுக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் இஃப்க்கு வந்து கண்டிஷன்னா உள்ள போ, இல்லைனா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுங்க, அப்படி தான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து ஒரு சிண்டெக்ஸ் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் சிண்டெக்ஸ்ன்றது. நம்ம ஃப்ளோ சார்ட்டு இப்படி பார்த்துருப்போம், கண்டிஷன் இப்படி இருக்கும். ஆனால் வந்து கோட் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம கோட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ்பிரஷன் என்ன கண்டிஷன் சொல்ல வராங்க, இஃப் கண்டிஷனு நம்ம வந்து உள்ளே கொடுக்குற கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு, அந்த பிட்வீன் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து எவால்வேட் பண்ணோம். இப்போ வந்து அது வந்து 10 ஈக்குவல் 10 அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து க்ரோவையும் போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், சிண்டெக்ஸு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பிகினர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ் HTML முடிச்சுட்டு வரவங்கலாம் ஸ்கிரிப்டின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி போவாங்க. நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டின்னு ஒரு பேஜ் யூஸ் பண்ணி தனியாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கிரிப்டின்றதுல நம்ம HTML மூலமாகவே ரன் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சதுக்காக ஸ்கிரிப்டின்ற ஒரு டேக் போட்டுக்கிறோம். இந்த ஸ்கிரிப்டின்ற டேக்ல வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்கும்போது இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு இது வந்து இல்லை கிரேட்டர் தென் அப்படின்றத பார்க்கணும். கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு பார்த்துட்டு கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ ஏ விட 10 கிரேட்டர் தென் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து உள்ளே போகும். இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு இருக்கு. டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் உங்களுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் வேல்யூ இருக்கும். அதாவது டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ டபுள் கொட்டேஷனில் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்றது வந்து அவுட்புட்டில் வருது. இதே கன்சோல் அப்படின்னு போட்டிங்கன்னா கன்சோலில் உங்களுக்கு வரும். டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வரும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு வந்து பிரிண்டில் அப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சோல் மூலமாக எடுக்கலாம், இல்லைனா டாக்குமெண்ட்டில் எடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் HTML படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து உங்கள் அவுட்புட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது நீங்கள் வந்து எல்லாமே எது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்படின்றத நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதை வந்து console.log அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சோலில் வந்திருக்கும். இதான் கன்சோல் கான்செப்ட். இந்த கோடை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். இந்த கோடை அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், இதை போய் போட்டு பண்ணுங்கள். எப்படி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.
இருந்தாலும் நம்ம வந்து இதை செக் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தனியாக இப்போ வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு வச்சனால நம்ம சிஎஸ்எஸ்க்கு ஒரு பேஜ் போட்டு வச்சுருக்கோம். இதிலே நம்ம ஸ்கிரிப்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் டாட் ஹெச்டிஎம்எல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் வந்து வரத்துக்காக அப்படின்றத போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். SCRIPT ஸ்கிரிப்ட் SCRIPT டாட் HTML அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுறேன். இதில் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டுறேன். CRIPT ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டுன்றதை வந்து நான் இங்கே போட்டிருப்பேன். அதாவது நான் வந்து இங்கே பாடி அதுக்குள்ளே போட்டிருக்க ஸ்கிரிப்டை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன். நான் இதில் வந்து எனக்கு லிங்க் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன், டாக்குமெண்ட்டோட வேல்யூ வந்து செக் பண்ண போகிறேன். இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா அப்படின்றது பார்க்குறதுக்காக நான் இது உள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இது ரன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஸ்கிரிப்டுக்குள்ளே ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு இருக்குது. இப்போ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10 இதில் வந்து நம்ம சிஎஸ்எஸ் கூட அப்ளை பண்ண முடியும். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்னால நம்மளுக்கு எங்கே வந்திருக்குன்னா, நம்மளுக்கு வந்து டாப்பில் ஒரு டிஸ்பிளேல வந்திருக்கு. இதுவே நம்மளுக்கு வந்து கன்சோல் அப்படின்னு வரணும்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சோல், அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். அந்த கன்சோல் டாட் லாக் வந்து எப்படி பார்க்கலாம், எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து கன்சோல் டாட் இங்கே டாக்குமெண்ட் டாட் ரைட் இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போடுறேன். கன்சோல் டாட் லாக் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10. இதில் எனக்கு ரெண்டு இடத்துலையும் வரணும். ஒரு டெவலப்பர் அப்படின்னு பார்க்கும்போது பேக் எண்டில் அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. இப்போ கன்சோலில் தான் நிறைய வாட்டி செக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு யூசர் தான் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுவாங்க, வியூ பண்ணுறது மாதிரி யூசர் வியூ. ஸோ நம்ம வந்து எதில் யூஸ் பண்ணோம்னா கன்சோல் டாட் லாக் போட்டிங்கன்னா ரெண்டு வியூலையும் இருக்கும். டாக்குமெண்ட் டாட் ரைட்லேயும் வரும், கன்சோல் டாட் லாக்லேயும் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு வியூ வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு கன்சோலே வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு 2 in 1 அப்படின்றது மாதிரி. ஆனால் ரெண்டு கோடு நம்ம ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறோம், அதுக்காக ஒரு ஐடென்டிஃபை பர்பஸ்க்காக தான். இதை வந்து நீ கன்சோல் அப்படி பார்த்தா இது வரைக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம், எலமெண்ட் இன்ஸ்பெக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கன்சோலுக்குள்ளே வரும்போது வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10, அந்த வேல்யூ வந்து ஓகே கிரேட்டர் தென் 10 இருக்குது அப்படின்னால சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படின்னால உள்ளே வருது. ஓகே, அவ்வளோதான். இதுலேயே நம்மளுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கன்சோல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும் தான் வரும். மற்றபடி ஜாவா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி உங்களுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு எக்லிப்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பொறுத்தவரை ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு வந்து கன்சோலில் வரணும்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு இந்த சின்ன வார்த்தையை கொடுத்துட்டா போதும், கன்சோல் லாக்ல வந்துடும். கிளாஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலாம் மறுபடியும் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னா கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுது, இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது தான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகேங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.